ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நாம பார்க்க போறது ஐடென்டிஃபயர்ஸ் இன் பைத்தன். ஐடென்டிஃபயர் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்டையோ இல்ல ஒரு வேரியபிளையோ ஒரு ஃபங்க்ஷனையோ ஐடென்டிஃபை பண்ண தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஐடென்டிஃபயர் யூஸ் பண்றதுக்கு நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு. நீங்க எந்த இடத்துல இதை யூஸ் பண்ணாலும் கேபிட்டல் A to Z வந்து நீங்க ஐடென்டிஃபயரா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்மால் A to Z ஐடென்டிஃபயரா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அண்டர்ஸ்கோர் போட்டு அண்டர்ஸ்கோருக்கு அப்புறம் ஒரு டிஜிட்டோ இல்ல ஏதாவது ஒரு லெட்டரோ போட்டு நீங்க ஐடென்டிஃபயரா யூஸ் பண்ணிக்கலாம். ஐடென்டிஃபயர் எந்த டிஜிட்டோட டைரக்டா ஸ்டார்ட் ஆகாது. அதே மாதிரி நீங்க ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் $, இந்த மாதிரி எந்த சிம்பிள் யூஸ் பண்ணி எந்த ஐடென்டிஃபயருமே ஸ்டார்ட் பண்ண முடியாது. இதுதான் இதுக்கான கண்டிஷன்ஸ். சோ பைத்தன் வந்து ஆக்சுவலா கேஸ் சென்சிட்டிவ். நீங்க கேப்ஸ்ல A போட்டீங்கன்னா கேப்ஸோட A வேல்யூ மட்டும் தான் அதை எடுத்துக்கும். ஸ்மால் A போட்டா ஸ்மால் A வோட வேல்யூ மட்டும் தான் எடுத்துக்கும். ரெண்டுமே ஒண்ணா எடுத்துக்காது. வேற ஒருத்தங்க எழுதின கோட நீங்க ரிவ்யூ பண்றப்ப ஒரு ஐடென்டிஃபயர் கேப்ஸ் லெட்டர்ல ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னா அது ஒரு கிளாஸை குறிக்குதுன்னு அர்த்தம். மத்த எல்லா இடத்துலயுமே ஸ்மால் லெட்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு ஐடென்டிஃபயர் ஒரே ஒரு சிங்கிள் அண்டர்ஸ்கோரோட ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னா அது பிரைவேட் ஐடென்டிஃபயர்னு சொல்லி அர்த்தம். ஒருவேளை ஐடென்டிஃபயர் டபுள் அண்டர்ஸ்கோர் போட்டு ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னா அது ஸ்ட்ராங்லி பிரைவேட் ஐடென்டிஃபயர் சொல்லி அர்த்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம். டெய்லி அப்டேட்ஸ்க்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.